உதயநிதிக்கு ஒரு பையன், அது ஒரு குட்டி குஸ்மா, ஒரு எவ்வளோ என்ன வயசு இருக்கும், குட்டி பையன் தானேங்க. ஐயோ நீனும் பதறீங்க, திமுக காரணம் நம்ம. ஐயோ உதயநிதி பையன் வந்துட்டேன், வயசு குட்டி பையன் தானே. அந்த குட்டி பையன் வராருங்க, மதுரையில் ஜல்லிக்கட்டு பார்க்குறது வராரு. உட்கார வச்சிட்டாங்க நடுவில், மினிஸ்டர்லாம் தலியா இளவரசர் வேறு உட்காந்துருக்குன்னு உட்கார வச்சு. அந்த பையனுடைய ஃப்ரெண்டு இன்னும் 2 குட்டி குஸ்மா வருது. ஹாய் அப்படின்னு உடனே இவன் பார்க்குறான் அவங்க அப்பாவை. அவங்க அப்பா அந்த மினிஸ்டரை பார்க்குறாரு. உடனே அந்த மினிஸ்டர் கலெக்டர் அம்மாவை, கலெக்டரை படித்து டிகிரி முடித்து அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எக்ஸாம் உட்காந்து மணிக்கணக்கில் படித்து அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆகி ஒரு அரசில் ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண் கலெக்டரு. ஏன் தெரியுமா அந்த அம்மா ஒன்றே ஆயிடுச்சு. இதுக்கு ஸ்டாலினுடைய பையன், உதயநிதியோடைய பையன், இன்பநிதியோட ஃப்ரெண்டு, அவருக்கு கலெக்டர் ஏஞ்சி வணக்கம் வைக்குது. நீங்கள் இதை யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட நிலையிலாம் நம்முடைய தமிழ் சமூகம் போகணும். இப்பேற்பட்ட நிலையிலாம் நம்ம தமிழ் சமூகம் போகணும். யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட வரலாற்று பெருமை கொண்டவர்கள் நாம். பாண்டியனுடைய அரசவையில் கண்ணகி தனி பொம்பளை, தனி லேடி. பாண்டியனை மன்னனை கூப்பிட்டு கேட்குது. என்ன கேட்குது? என்ன கேட்டு சொல்லுங்க பார்ப்போம். தேரா மன்னா டே உண்டாத போனோன்னு கேட்குது. ஆமாங்க, விசாரணை பண்ணாமல் என் புருஷனை கொண்டுட்டியே, தேரா மன்னா. இப்போ மட்டும் கண்ணகி இருந்திருந்தான்னா சட்டசபைக்கு போய் தேரா மன்னான் மட்டுமா கேட்டிருக்கோம், அப்படி கேட்டிருக்கோம். யோசிச்சு பாருங்க. மன்னனை நேரடியாக ஒரு சாமானிய ஒரு பெண்மணியால் கேள்வி கேட்க முடிந்தது என்று சொன்னால், பேர்பட்ட ஒரு பரம்பரையிலேருந்து வந்த தமிழ் பரம்பரையிலேருந்து வந்த நம்ம இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு குட்டி குசுமா உட்கார்றதுக்கு கலெக்டரை எழுந்திரிக்க சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்களும் பார்த்துட்டு